ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். இந்த தியானத்துக்கு ஆரம்பமாகும் ஆண்டவருக்கு மாற்றி உண்டாத்ததாகும் கிறிஸ்துவ கீர்த்தனை 186வது கீர்த்தனையிலே முதல் 2 கவியும் கடைசி கவிவான் பாடுகின்றேன். 186வது கீர்த்தனை. பக்தியாய் ஜபம் பண்ணவே, பக்தியாய் ஜபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா, புத்தியோடுமை போற்றதல் சித்தம் ஏந்திடும் இயேசுவே. பாவ பாதையை விட்டு நான் ஜீவ பாதையில் சேரல், ஆவி தந்தன்னை ஆட்கொள்ளும் தேவதேவ குமாரனே. அண்ணலே உனதாலயம் நன்னி நல்லுணர்வோடுனை எண்ணி எண்ணி இறைஞ்சவுன் கண்ணில் அருள் காட்டுவார். தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி நற்செய்தி நூல், லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம். இறை வாக்கியங்கள் 5-6 வாசிக்கின்றேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5-6 வாக்கியங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, செகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். நம்முடைய பிதாவாய கடவுளாலும் அவருடைய இயேசு கிறிஸ்துவாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான இறைமக்களே, இந்த தியான வேலையிலே உங்கள் அனைவருக்கும் நான் உடைய அன்பான வாழ்த்துக்களையும் தோத்திரத்தையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல தருணத்தை கொடுத்த திருச்சபை தலைவனுக்கும் இதனுடைய எல்லா விதமான குழுவினருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உபவாச காலங்களில் நாம் வந்திருக்க நாம், குறிப்பாக நாம் இந்த தவக்காலம் வந்திருக்க நாம், நம்முடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே நம்முடைய எண்ணங்களை துளிர்விடத்தக்கதாக பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து புதிய தளிர்களாக பசுமையாக ஒவ்வொரு மலர்கள் ஒவ்வொரு மரங்கள் துளிர்வது போல நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான பழைய எண்ணங்களை சிந்தனையெல்லாம் ஒழித்துவிட்டு ஆண்டவர் விரும்புகின்ற நற்செயல்கள் நற்கனிகள் நம்முடைய துளிரெல்லாம் துளிரும் காலமாக நம்முடைய எண்ணங்களை நாம் புதுப்பிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் வாசித்த இந்த லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் வருகின்ற இந்த சம்பவத்திலே இந்த வரி தண்டுகின்றவர், வரி வசூலிக்கின்றவர், ஆயக்காரராக இருக்கின்ற சகேயுவை பார்க்கின்றோம். இவருடைய சமூகத்தால் தன்னுடைய குழுவினால் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட இந்த சகேயுவை இயேசு சந்திக்கின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். இங்கு பார்க்கின்ற நிகழ்விலே இயேசு அந்த மரத்தின் மேல் இருக்கின்ற சகேயை பார்த்து, நீ கீழே இறங்கி வா என்று அழைக்கின்றார். இந்த நாளிலே இன்று அநேகர், நான் எதற்காக நான் விட்டுக் கொடுக்க வேண்டும், நான் எதற்காக இறங்கி வர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். நாம் வாசித்த இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசுவை ஆவலோடு அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை சந்திக்க, அவர் பார்ப்பதற்கு மிகவும் ஆவலாக
ஆசையாக தேடிக்கொண்டது அந்த ஆயக்கார சகேயு மரத்தின் மேல் ஏறி ஆண்டவர் இயேசுவை பார்க்க ஆவலாக இருக்கின்றார். எனவேதான் அந்த இடத்துக்கு வந்த ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், அண்ணாந்து பார்த்து மரத்தில் மேல் இருக்கின்ற செய்யப்பட்ட கீழே இறங்கி வா. எதற்காக இறங்கி வர வேண்டும்? யாருக்காக இறங்கி வர வேண்டும்? ஏன் இறங்கி வர வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை இந்த உபவாச காலங்களில் வந்திருக்க நாம் நம்முடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே பிறரோடு நாம் ஒப்புரவாக்கத்தக்கதாக நாம் இறங்கி வர வேண்டும் என்று பார்க்கின்றோம். இவரை இந்த சகேயு இறங்கி வரவில்லை சொன்னால் திருமறையில் அவர் இடம் பெற்றிருக்க மாட்டார். அவருக்கு விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு என்கிற விடுதலை அவருக்கு கிடைத்திருக்காது. எனவேதான் ஏன் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு என்று ரட்சிப்பு வந்தது என்று சொல்கின்றார். நீங்கள் நானும் நம்முடைய ஆணவம், இருமாப்பு, நம்முடைய பிடிவாதம், வைராக்கியம், நம்முடைய தீய எண்ணங்களிலிருந்து, தீய செயல்களில் நாம் இறங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இது அருளின் காலம். ஒருவேளை நம்மை சுத்திகரிக்கின்ற காலம், நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற அந்த காலத்தை வந்து நீங்கள் நான் கூட நம்ம நிலைமையிலிருந்து நான் எண்ணி பார்த்து நான் என்கிற சுயத்திலிருந்து நம்மை இறங்கி வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை சகேயு இறங்கி வருகின்றார். அதே நேரத்தில் அவர் செய்கிறார், சந்தோஷத்தோடு மீட்பராக இயேசுவை தன் இல்லத்துக்கு அழைத்து செல்கின்றார். நீங்கள் நானும் நம்முடைய இல்லங்களிலே விரும்பியா இருக்கின்ற சமயங்களிலே நாம் இயேசு அழைக்கின்ற பொழுது இல்லங்களில் அவன் செய்கிறார், நம்முடைய மகிழ்ச்சியும் மனமாற்றத்திற்கு ஆண்டவராக காணப்படுகின்றார். இந்த ஒப்புரவு காலத்திலே, இந்த கிருபையின் காலத்தில் வந்து நாம் நம்முடைய நிலைமையிலிருந்து யோசித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து நாம் நம்மை இறங்கி வருகிற ஆண்டவராக அழைக்கின்றார். சமதளத்தில் இருந்தால்தான் இருவரும் சமமாக விளையாட முடியும். சமதளத்தில் இருந்தால்தான் சமாதானத்தையும் ஒப்புரவு நாம் பகிர்ந்து கொள்ள முடியும், ஒப்புரவாக்க முடியும் என்று பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் நானும் ஏற்றத்தாழ்வோடு ஏற்ற இறக்கத்தோடு இருந்தால் எந்த நிலம் பணியை செய்ய முடியாது. எனவேதான் சமதளத்திலே இருக்கின்ற பொழுது அது மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை தருகின்ற ஒரு செயலாக காணப்படுகின்றது. நாம் இந்த நாளிலே நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றது, நாம் நம்மை இறங்கி வருகிற ஆண்டவராக நாம் பார்க்கின்றோம். நீங்கள் நானும் நம்மை ஒப்புருவாக்க, நம்மை சமாதானத்தில் இணைக்க, மன்னிப்பை பெற ஆண்டவரை அவரோடு நம் இணைக்க ஆண்டவரை இறங்கி வந்து நம்மை ஒப்புருவாக்க அழைக்கின்றார். நீங்கள் நானும் எண்ணங்களை சிந்தனையிலே நாம் சுயத்திலிருந்து நாம் இறங்கி, நம்முடைய தீ எனது இறங்கி கிறிஸ்துவோடு சமாதானத்திலே, கிறிஸ்துவோடு ஒப்புரவையும் சக மனிதரோடு சக பணியாளரோடு நம்மை ஒப்புருவாக்க ஆண்டவரை அழைக்கின்ற ஆண்டவராக காணப்படுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பான இறைமக்களே, இந்த மனமாற்ற காலத்திலே, ரட்சிப்பின் காலத்திலே, இந்த தவ காலத்தில் நாம் நம்ம யோசித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய சுயம் என்கிற இந்த நிலைமையில் தான் இறங்கி நான் சிலுவை சுமந்து பிறருடைய வாழ்வுக்காக, பிறருடைய மன்னிப்புக்காக நாம் சிலுவை சுமந்து இயேசு கிறிஸ்துவோடு அனுதினமும் சுமக்கின்ற மக்களாக, இயேசுவோடு பயணிக்கின்றமை ஒப்படைக்கின்ற மக்களாக இருக்க ஆண்டவரை அழைக்கின்ற ஆண்டவராக காணப்படுகிறார். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபையும் அப்படிப்பட்ட அருளை கொடுத்தமை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் இந்த பரம தந்தையே, இந்த நாளுக்காக நடித்துகிறோம் ஆண்டவரே. நீ சகையை பார்த்து சகைவை இறங்கி வா என்று அடைத்து ஆண்டவரை சகையோடு நீ மகிழ்ச்சியாக சென்று அந்த இல்லத்தார் அனைவருக்கும் ஆண்டவரை விடுதலை
இந்த நாளில் இந்த உபவாசங்கள் வந்திருக்க நாங்கள் நான் என்கிற சுயத்திலிருந்து என்னுடைய ஆணவம், என்னுடைய எல்லா விதமான தீய எண்ணங்களிலிருந்து, தீய செயலிலிருந்து எல்லா நிலைமையும் நாங்கள் இறங்கி வந்து, ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஒப்புரவாகி சக மனிதரோடு நாங்கள் ஒப்புரவாகி உம்முடைய சிலுவை சுமந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையிலே பட்ட அந்த பாடுகளை நினைவுகூர்ந்து நாங்களும் பிறர் வாழ்வுக்காக பிறர் வளர்ச்சி நீர் எங்களை நல்வழிப்படுத்தும், நீர் எங்கள் ஆசீர்வாதம், நீர் எங்களை பலப்படுத்தும். துதி கனம் வாசிக்கிறோம். இவ்வியாவும் திருப்பெயர் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவான கடவுள் அன்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த வழிநடத்தலும் சமாதானம் பாதுகாப்பு ஆசீர்வாதம் இன்று என்றும் நம்முடைய இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏழு முழு பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரம் வராது, ஆமென்.